2006 18 எம்எல்ஏக்களோட ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருந்தது. கவர்மெண்ட்ல தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்கணும், உங்களுடைய சப்போர்ட்டரா தான் ஆட்சியை அமைக்க முடியுன்ற ஒரு சூழல் இருந்து அதற்கு பிறகு கட்சியுடைய டிக்ரீசிங் லெவல்ல இருக்கு, அதாவது இறங்கு வரிசையில் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதை எப்படி நீங்க மீட்டு கொண்டு வர போறீங்க? இறங்கி வர்றதை ஏற்றணும், பலமாகணும் அப்படின்றது கட்சி தொண்டர்கள் எல்லாருடைய மூத்தவர்கள் எல்லாருடைய விருப்பம். அது அந்த வேலை இப்போ நடந்துட்டு இருக்கு, பலம் ஆகும். குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ந்து இப்ப சந்திச்சிட்டு இருக்காங்க. குடும்ப உறுப்பினர் பல டாக்டர்கிட்ட போகணும். அப்புறம் இன்னைக்கு வேற ஒரு டாக்டர் சண்டே இல்லை, ஞாயிற்றுக்கிழமை, அதெல்லாம் பார்க்க முடியாது. இன்னும் ஒருத்தரை பார்க்கணும், டாக்டர் செங்கட்டுவேல் அவரை பார்க்கணும். உங்களுடைய நீண்டகால நண்பர் குருமூர்த்தி அவர்கள் சென்னை வந்திருக்கீங்க, சென்னையில எதுவும் சந்திச்சீங்களா, ஏதாவது சொன்னாரா, ஏதாவது பேசுனீங்களா? சந்திச்சோம். தைலாபுரத்துக்கு வந்தாரு, அங்கேயும் சந்திச்சோம், இங்கே வந்தாரு, இங்கேயும் சந்திச்சோம். சார், முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் வந்து தைலாபுரத்தில் சந்திச்சாரு, அப்ப என்ன பேசுனீங்க சார்? சார், இப்ப அது உடன்பாடு ஏற்பட்டதா சார்? உங்களுக்குள்ள ஒரு மோதல், கருத்து மோதல் இருக்குன்னு சொல்லப்படுது, அது அதெல்லாம் ரகசியத்தை சொல்லக்கூடாது. மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, பெரிய இயக்கம் மீண்டும் கட்சியிலே வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது, இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. யாருக்கு எப்பொழுது வாய்ப்பு வரும்னு சொல்ல முடியாது. வாய்ப்பு அவருக்கு வரும். இன்னைக்கு சந்திப்புல வந்தாரு, தாத்தாவை பார்த்தாரு, போனாரு. மீண்டும் கட்சிக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு? எதையும் உறுதியாக சொல்ல முடியாது, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குருமூர்த்தி உங்களோட அடுத்தடுத்து பல மாற்றங்கள் இருக்குது, சென்னை பயணம், அடுத்தடுத்து சந்திப்பு இருக்குது, அது ஏதாவது நோக்கி எதை நோக்கி பயணிக்கிறது? அரசியல் என்பது நெடிய பயணம். அரசியல் என்பது அதுல அப்பப்போ அது நடக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.